அத்த இவெல்லாம் ஒரு ஆளு, இவன் கையில வச்சிருக்கிறது டம்மி துப்பாக்கி. என்னடா எல்லா இடத்துலயும் அலர்ட்டா இருக்கணும். எல்லா செக் போஸ்ட்லயும் கிளீனா செக் பண்ணுங்க. சரியா? அவனை பிடிச்சே ஆகணும். சார் வாங்க சார். இது அவசரமா வர சொன்னீங்களே. ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்து போச்சு சார். அந்த மருத கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண கூட்டிட்டு போகும்போது வழியில தப்பிச்சிட்டான் சார். தப்பிச்சிட்டானா? ஆமா சார். எங்க டீம் அவனை தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. எப்படி அவனை பிடிச்சிருவோம் சார். சார் அவன் என்ன பழி வாங்குறத நினைச்சிட்டு ரேவதியும் அந்த ஃபேமிலி எதனா பண்ணிடுவான் சார். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை சார். நானும் அதை யோசிச்சுதான் எல்லா செக் போஸ்ட்லயும் அலர்ட் பண்ணி அவனை தேடிட்டு இருக்கோம். விஷயம் ரொம்ப சீரியஸ் சார். அதனால தான் உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னேன் சார். சரிங்க சார், நான் இப்போவே வீட்டுக்கு போய் விஷயத்த சொல்லி எல்லாரையும் கொஞ்சம் கவனமா இருக்க சொல்றேன். ஓகே சார். நீ நேரம் ஜெயில கம்பி என்ன வேணா பார்த்தா இப்ப இங்க இருக்க. நான் சரியா முடிக்காத கணக்கு ஒண்ணு இருக்கு. அதை முடிச்சிட்டு நானே கிளம்பிடுவேன். இவன் எப்படி தப்பிச்சு வந்தா? கையில துப்பாக்கி வேற இருக்கு. நிச்சயம் அவன் ஏன் மேலதான் கோவமா இருப்பான். ஏய், முதல்ல இங்க இருக்க எல்லாரையும் கவனமா பாத்துக்கோங்க. என்ன மட்டும் சொல்ல, எல்லாரையும் தான். நான் ஒரு முக்கியமான விஐபியை பார்த்துட்டு வரேன். இப்ப என்ன பண்றது? நம்மளதான் தேடி வரான். சொல்றா. ஏய், எங்க ரேவதி? நீ எதுக்கு என் பொண்ணை தேடுற? அவ இங்க இல்ல. என்ன, உன் பொண்ணை நான் வெளியூருக்கு அனுப்பி வச்சிருக்க? வீட்டுல தானே இருக்கா? வீட்டுல தான் இங்கே ஒளிஞ்சிருக்கா. மருது, நீ ரொம்ப தப்பு பண்ற. பின்விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். இங்க நான் மட்டும் தான் பேசணும். அத மீறி ஒருத்தர் வாயை திறந்தீங்கன்னா இங்க இருக்க எல்லாரும் நேரா பரலோகம் போக வேண்டியதுதான். ஏய் ரேவதி, உனக்கு வேற வழியே இல்ல. நீங்க வந்துதான் ஆகணும். ஏய், ஓடி. ஏய், நில்லுங்க. யாரும் பேசக்கூடாது. என்ன மறந்துட்டீங்களா? ஏய், சுற்றுவேன். இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, வாசல்ல கார்த்திக் வந்திருக்கான். அவன் கிட்ட நான் இங்கதான் இருக்கேன்ற உண்மையை நீ சொல்லக்கூடாது. மீறி சொன்ன, இத நிக்கிறாளே இந்த சுவாதி, அவளை உயிரோட பார்க்க முடியாது. வேண்டாம். இப்போ நீ கதவை திறந்து அவனை வீட்டுக்குள்ள வர விடாம பேசு, புரிஞ்சுதா? டேய், இவங்க கிட்ட இருக்க போன் எல்லாம் புடிங்கிட்டு நீங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க. ஓகே பாஸ். முக்கியமா இவன் எங்கேயாச்சும் ஒளிச்சு வச்சிருப்பான். முதல்ல வாங்குங்க. சரி. ஹேய், வாடி. நான் சுட்டுறேன். ஓட்டம் போடாதீங்க. குடுங்கறல குடு. குடு. கொடுத்துறேன். போடா. டேய், நீ போடா. ரொம்ப நேரமா கதவு தட்டிட்டு இருக்கேன். இப்போ நீங்க வந்து கதவு திறக்கிறீங்க. என் வீட்ல யாரும் இல்லையா? என்ன பார்த்தா உனக்கு மனுஷியா தெரியலையா? நீ எதுக்கு இங்க வந்த? கார்த்தி மாமா வந்துட்டாரு. இனிமே அந்த மருது வாழைங்களை எதுவுமே பண்ண முடியாது. மாமா, அந்த மருது தப்பிச்சிட்டானா? அவன் இந்த வீட்டுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். இத சொல்லதான் இங்க வந்தியா? இத பாரு, எங்களை பாத்துக்க எங்களுக்கு நல்லா தெரியும். நீ கிளம்பு. வீட்டுல மத்தவங்க எல்லாம் எங்க? ரேவதி வீட்டுல தானே இருக்கா? அவ ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கா.
உன்னதான் கிளம்புன்னு சொல்லிட்டேல்ல, போ. ஏய், இங்க பார்க்காத, இவளை கொன்றுவேன். இங்கே நின்னு பாத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உள்ள எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ கிளம்பு. போயிடாதீங்க கார்த்திக், எப்படியாவது வீட்டுக்குள்ள வந்துருங்க. எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. எதுனா பிரச்சனைனா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. இதுதான் சான்ஸ். இவரை எங்கேயும் போக விட்டுறக்கூடாது. இவரை ஏதாவது பண்ணி உள்ள வர வைக்கணும். என்னங்க எங்க என்னாச்சு ரோகிணி? ரோகிணி, ரோகிணி, ரோகிணி என்னாச்சுமா? ஏய் ரோகிணி, ஏய் இங்க பாரு, என்னாச்சு உனக்கு? என்னாச்சு ரோகிணி? ஏய், ரோகிணி கடத்தற, எழுந்துரு ரோகிணி. ரோகிணி, ரோகிணி கடத்த. என்னாச்சுங்க? ஐயோ எங்க போய் தண்ணி எடுத்து. ரோஹிணி, ரோகிணி, என்னாச்சு? மாமா மாமா மாமா. ரோகிணி, மாமா என்னாச்சுங்க? அவளுக்கு ஒண்ணும் இல்ல, நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு. ஏய், போ சொல்லு. இல்லை இவளை நான் சுட்டுருவேன். போ சொல்லு அவனை. இத பாரு, ரோஹிணிய நாங்க பாத்துக்கிறோம். நீ இதுதான் சாக்குன்னு இங்க வீட்டுக்குள்ளேயே தங்கிராத. முதல்ல வெளியே போ. நான் போறேங்க. ரோகிணியை ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ கிளம்பு. ஏங்க என்னாச்சு? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? லேசா தலை சுத்துதுங்க. எல்லாரும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க. நான் கிளம்புறேன். மாமா, ஐயோ, ஐயோ, கார்த்தி மாமா போறாரே. எப்படியாவது மருந்து இங்கதான் இருக்கான்னு சொல்லணுமே. மாடிக்கு போலாம்.